ஹலோ காய்ஸ், வெல்கம் டு இலக்கியா குமரன்ஸ் vlog. என்னடா குடும்பத்தோட பட்டை போட்டு நிற்கிறோன்னு பார்க்குறீங்களா? எனக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரேம்லையே பட்டை போட்டு வர்றது. இப்போ நம்ம ரொம்ப ஸ்பெஷலான இடத்துக்கு வந்திருக்கோம். உலகத்திலேயே மிக பெரிய நந்தி சிலைக்கு தான் நான் இப்போ உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த கோவிலோட முக்கியமான சிறப்பு என்ன தெரியுமா? இந்த மிகப்பெரிய நந்தி தான். ஆமாம், சாதாரணமாக நம்ம சிவன் கோவிலுக்கு போவோம். அப்போ சிவபெருமான தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நந்தி பகவானை நம்ம தரிசனம் பண்ணுவோம். ஆனால் இங்கே நந்தியை பார்க்கும்போதே அந்த சிலையோட பிரம்மாண்டம் நம்மளை வியக்க வைக்குது. இந்த கோவிலுக்கு ரொம்ப நாளாக போகணுன்னு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாரு. பட் அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு நேரம் வரணும்ல நமக்கு. ஸோ எங்களுக்கு இப்போ தான் கிடச்சிது. இந்த நந்தி பகவான் இப்போ தான் மனசு வச்சிருக்காரு போல் எங்களை பார்க்க அனுமதிக்கிறதுக்கு. இந்த கோவிலுக்கு ரீச் ஆகிற அந்த இடமே ரொம்ப சூப்பராக இருந்தது. எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப பசுமையாக இருந்தது. அதை ரசிச்சுட்டே தான் போனோம். இப்போ தான் நல்லா பசுமையை ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எவ்வளோ டிராஃபிக் ஜாமுன்னு பார்த்தீங்களா? ஆனால் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? நந்தியை தான் பார்க்க போகிறோம். கரெக்டாக பசுவும் கண்ணும் நம்ம கண்ணு முன்னாடியே வந்துருச்சு. ஆஃப்டர்நூன் டைமுங்க, லிட்டில் பிட் பசியாக வேற இருந்துச்சு. போகிற தூரம் வேற கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். மெயின் ரோட்லேருந்து பார்த்தாலே அந்த நந்தி சிலை அவ்வளோ சூப்பராக தெரியுது. ஸோ அதை பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சி வந்துடலாம் போல். நீங்கள் ஆல்ரெடி இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ். இந்த மாதிரி ஒரு கேட் போட்ட மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே தான் நாங்கள் நடந்து போனோம். இந்த ஷெட்டு மாதிரி இருந்தது. அங்கே போனோடனே ஒரு சிவலிங்கம் இருந்தது. அதுக்கு மேலே ஒரு குட்டி நந்தி இருந்தது. அது கண்ணுக்கே தெரில, நீங்கள் உத்து பார்த்தா தான் தெரியும். அதுக்கு மேலே நம்ம நாணயங்கள் எல்லாம் வச்சு அங்கேயே வந்து நம்ம அவங்கள தீர்த்தம் வச்சு அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம எல்லாருமே பண்ணலாம். ஸோ என் ஹஸ்பண்டும் பண்ணார். அதுக்கப்புறம் நானும் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் பண்ணாங்க. நம்ம மனசுக்கே திருப்தியாக இருந்தது. ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா காயின்ஸ் கையில் வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அபிஷேகம் பண்ணிவிட்டு திரும்பி பார்த்தா நந்தியை ஃபஸ்ட் டைம் அப்போ தான் ஃபேஸ் பண்ணுறேன். நான் வந்து 5x இப்போ நான் வச்சுருக்கேன். எவ்வளோ ஜூமில் வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் தான் இது தெரியுது. அப்போ இது எவ்வளோ உயரமாக இருக்கும். அங்கே போகும்போதே முருகன் இருந்தார், வாராகி இருந்தாங்க, விநாயகரும் இருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரகாரம் இருந்தது. சிவலிங்கம் வச்சுருந்தாங்க. பூசாரி இருந்தாங்க. நம்ம அவர்கிட்ட பேர் சொல்லி அர்ச்சனையும் பண்ணிக்கலாம். கடன் பிரச்சனை இருக்குது, நகையை ரொம்ப அடமானம் வச்சுருக்கோம், அதை திருப்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, திருமணம் ஆகணும்னு நினைக்கிறவங்கலாம் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்தால் அதை நிறைவேறிடும்னு சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் அதை கண்ணால் பார்த்தோம். அத்தனை பேர் வந்திருந்தாங்க. இப்போ இவர் பே பண்ணிகிட்ருக்காரா? எதுக்காகனா நம்ம வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு சிவபெருமானுக்கு. அதுக்கு 50 rupees ஒரு ஹெட்டு. இப்போ நாங்கள் 3 பேர் போயிருக்கோம்னா 150 rupees நாங்கள் பே பண்ணோம். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா உலகத்திலே பெரிய நந்தி சிலைக்கு தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இவர் தான் அந்த பெரிய நந்தி சிலை. இந்த நந்திக்குள்ளே வந்து 15 அடி உயரம், 15 அடி உயரத்தில் சிவபெருமானும் உள்ளே இருக்காங்க. இது சேலத்திலிருந்து 43 கிலோமீட்டர். எப்படி வர்றது? டோல்கே நீங்கள் சொன்னதும் கேட்டிருக்கோம். டோல்கேட்லேருந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா வெளாலகுண்டம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் உலகத்திலே பெரிய நந்தி சிலையாக இங்கே இருக்குது. இங்கே உள்ளே வரும்போது நம்ம வந்து கைலி, ட்ராக் பேண்ட்டு அந்த மாதிரிலாம் போட்டுட்டு வரக்கூடாது. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன இருந்துச்சு? குபேரலிங்கம் இருந்துச்சு. அந்த வீடியோ கிளிப்பிங்ஸையும் நான் ஆட் பண்ணுறேன். அந்த குபேரலிங்கத்தில் மேலே வந்து பார்த்திங்கன்னா நந்தி சிலை இருந்துச்சு. தலையில் நந்தி சிலையை சுற்றி காசெல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்களும் காயின் வச்சு அதுக்கு வந்து பன்னீர் அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வந்தோம். உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயும் இங்கே வந்து நந்தி சிலை இருக்குது. 3 ஸ்டெப்பாக இருந்துச்சு. சின்னது, பெருசு, அதுக்கும் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. அதுக்கு வந்து நம்ம ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா உள்ளே போயிட்டு நம்ம 50 ரூபாய்க்கு பிரசாதமும் எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா கொடுத்தோம்னா பன்னீர் அபிஷேகம் உள்ள பிரசாதம் வேணும் அப்படின்னா நம்ம 50 ரூபாய் கொடுத்து ஒரு பர்சனுக்கு பிரசாதம் வாங்கிக்கலாம். அதில் ஒரு கயிறு இருக்கும். அந்த பேக் இருக்காப்பா? சரி, அந்த ஒரு மஞ்சப்பை கொடுத்தாங்க. அதுக்குள்ள வந்து ஒரு கயிறு இருக்கும். நம்ம சாமி கும்பிட்டு வெளியேறும்போது எல்லாருமே அந்த பச்சை கலர் கயிறை வந்து வலது கையில் கட்டிட்டு கிளம்பணும்னு சொன்னாங்க. இன்னொரு 50 ரூபாய் ஒரு பர்சனுக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பன்னீர் அபிஷேகம் பண்ணலாம். அந்த நந்தி சிலையோட வயிற்றுக்குள்ளே வந்து 15 அடியில் சிவபெருமான் வந்து காட்சி அளிக்கிறாங்க. ஆமாம், அதான் வயிற்றுக்குள்ளே போயிட்டு
ஸோ அதுக்கு வந்து நாங்கள் ஒரு 50 ரூபா கொடுத்தோம். 50 ரூபா கொடுத்து அந்த பன்னீர் செம்பு கொடுத்தாங்க. அதை கொண்டுட்டு உள்ளே போனோம். உள்ளே போனோன்னே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தார் சிவபெருமான். நல்ல பெருசாக இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி சிவபெருமான் லிங்கம் இருந்துச்சு. அங்கேயும் ஒரு சங்கு மாதிரி வச்சு இந்த நம்ம இதெல்லாம் சொல்லுவோம்ல, அது அது வந்து சஸ்பென்ஸா வந்து பாருங்க. நீங்களே வந்து பாருங்க. பாருங்க. உள்ளக்கு வந்து என்ன இருந்துச்சுன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன்னா அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உள்ளக்குள்ளே வந்து கேமராஸ் எல்லாம் அலௌடு கிடையாது. அதனால நாங்களும் எடுத்துகிட்டு போகலை. நீங்கள் உள்ளே வந்து பார்த்தா தான் அது ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இங்கே நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வந்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து கடன் பிரச்சனை, அதுக்கப்புறம் பணப்பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்கும். நகையெல்லாம் அதிகமாக வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி பணப்பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, திருமணம் ரொம்ப நாள் ஆகாமல் இருக்குது அப்படின்னா இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா அது நிவர்த்தி ஆகும். இப்போவே கூட அவங்க என்ன கேட்கலன்னா அந்த பரிகாரத்துக்கு அமௌண்ட்டெல்லாம் கேட்கல. நம்ம வேண்டிட்டு போகணும். அது சரியானோடனே நம்மளால் முடிஞ்ச காணிக்கையை வந்து திருப்பி நம்ம இங்கே செலுத்தணும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. நாங்கள் எதர்ச்சியாக தான் இந்த கோவிலுக்கு வந்தோம். ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு. கண்டிப்பாக நீங்களும் வாங்க. சேலம் பக்கத்தில் தான் இருக்குது. நீங்களும் இந்த கோவிலோட கிளிப்பிங்ஸை இந்த வீடியோவோட கடைசி நாங்கள் அட்டாச் பண்ணுறோம். கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சிவபெருமான் பக்தர்கள் யாராவது உங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒரு வேன் நிறையா வந்து பக்தர்கள் இறங்குனாங்க. அப்புறம் ஆட்டோவில் வந்தாங்க. ஸோ நிறைய பேர் ரெகுலராக இங்கே வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நந்தி சிலை போகிறோம்ல, அது அங்கேருந்து ஸ்டெப்ஸ் போகும். கரெக்டாக நந்தியோட வயிற்றுக்குள்ளே போனோம் அப்படின்னா 15 அடியில் சிவபெருமான் இருக்காரு. ஸோ இங்கேருந்தே நம்ம பன்னீர் குடம் கொடுத்துருவாங்க. நம்ம தான் 50 ருபீஸ் பே பண்ணுறோம்ல, ஸோ அதுக்கு பன்னீர் குடம் கொடுப்பாங்க. ஸோ அது போய் நம்ம ஒரு சங்கில் ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு சங்கில் ஊற்றுறது 1008 சங்குக்கு ஊற்றுறதுக்கு சமமாக. அந்த சங்கில் ஊற்றுற அந்த பன்னீர் வந்து கீழே வந்து ஒரு சிவபெருமானுக்கு விழும். அது நல்ல ஒயிட் கலரில் இருந்தது, பளிங்கு மாதிரி. அது நிஜமாவே இமயமலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த சிவபெருமான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது டைரெக்டாக நம்ம கைலாயத்தில் இருக்க சிவபெருமானுக்கே நம்ம அபிஷேகம் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற சாமி சொன்னாங்க. அது மட்டும் இல்லைங்க, நார்மலாக ஒரு சிவன் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா நந்தி பகவான் கிட்ட நம்மளோட பிரச்சனையெல்லாம் கொடுப்போம். ஸோ அவர் தான் கொண்டு போய் சிவபெருமான் காதில் சொல்லுவாங்கன்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. ஆனால் இங்கே என்னென்னா, நம்ம டைரெக்டாக நந்தியோட வயிற்றுக்குள்ளேயே போய் சிவபெருமான் கிட்டேயே நம்மளோட குறைகளை சொல்லிட்டோம் அப்படின்னா அவர் அதை சீக்கிரமாக தீர்த்து வச்சிருவாராம். ஸோ இதுதான் இந்த கோவிலோட சிறப்பு. நந்தி பகவானோட வயிற்றுக்குள்ளே இருக்கிற சிவபெருமானை மட்டும் நம்மளால் வீடியோ ஷூட் பண்ண முடியாது. அங்கே வந்து ஃபோனை நம்ம சரண்டர் பண்ணிட்டு தான் உள்ளே போய் நம்ம சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். தென் இங்கே பார்த்தீங்களா, சிவலிங்கம் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயுமே அர்ச்சனை, ஆராதனை எல்லாமே நல்லா பண்ணாங்க. ஸோ அவங்களோட பெர்மிஷன் கேட்டு நானே உள்ளே போய் அந்த கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை பெர்மிஷன் கேட்டு நான் உங்களுக்காக வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் அங்கே போனதுக்கு எங்களுக்கு ஆளுக்கு 100 ருபீஸ் தாங்க செலவாச்சு கோவிலுக்குள்ளே. நான் சொல்கிறது அதுவுமே எதுக்காக அப்படின்னா 50 ருபீஸ் வந்து நம்ம அந்த பிரசாதத்தை வாங்குறதுக்கு, இன்னொரு 50 ருபீஸ் வந்து நந்தி பகவானோட வயிற்றுக்குள்ளே போய் நம்ம அபிஷேகம் பண்ணுறதுக்கு. ஸோ சாமிக்காக இந்த 100 ரூபாய் செலவு பண்ணுறது பெருசாக தெரியலங்க எங்களுக்கு. தென் இதுதான் நான் உள்ளே போய் காமிக்கிறேன்னு சொன்னேன்ல, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த குட்டி நந்தி, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சிவலிங்கம், அதுக்கு பின்னாடி அதை விட பெரிய சிவலிங்கம். இதில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சின்னதாக இருக்குது, ஆனால் நேரில் பார்க்கும்போது இதுவே பிரம்மாண்டமாக தான் இருந்தது. உள்ளே போனோன்னே அவ்வளோ கமன்னு ஒரு ஸ்மெல் இருந்தது. எனக்கே ஒரு மாதிரியாக ஆகிடுச்சு. அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் இந்த கோவிலில் நாங்கள் ஃபீல் பண்ணோம். இந்த சிவலிங்கத்திலே உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி ஒரு குட்டியாக சிவன் வந்து உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். ஸோ இந்த கோவிலுக்கு போனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் மட்டும் போனால் போதுமா, நீங்களும் போகணும்ல. ஸோ சேலத்தில் தான் இந்த கோவில் இருக்குது. சேலத்துலேருந்து அந்த டோல்கேட்டுக்கு பக்கத்தில் தான் வெள்ளாளகுண்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே அப்படியே உங்களுக்கு தெரியலனாலும் நீங்கள் கூகுள் மேப்பில் அடித்து பார்த்தாலே போதும், உங்களை டைரெக்டாக அந்த கோவிலுக்கே கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் எந்த சிரமமும் இல்லாமல் கோவிலுக்கு போயிடலாம். குறிப்பாக இந்த நந்தி பகவானை பார்க்குறதுக்கே நீங்கள் போய் தான் ஆகணுங்க. ஏன்னா உலகத்திலேயே பெரிய நந்தி. நீங்கள் கூகுளில் கூட அடித்து பாருங்கள், சாட் ஜிபிடிகிட்ட கேளுங்க, கூகுள் ஜெமினிகிட்ட கேளுங்க, நீங்கள் அடித்து பார்த்தாலே நம்ம சேலம் லொக்கேஷனை தான் காமிக்கும். ஸோ
இந்த பெருமை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ நம்மளே போய் பார்க்கலனா எப்படி? ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபேமிலியோடு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தென் என்னடா கயிறு கட்டிகிட்டு இருக்கோன்னு பார்க்குறீங்களா? அந்த 50 ருபீஸ் கொடுத்து ஒரு பிரசாதம் கொடுத்தாங்கல்ல, ஸோ அதில் வந்து இந்த மாதிரி பச்சை கலர் கயிறும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே என்ன நம்பிக்கை அப்படின்னா, இந்த பச்சை கலர் கயிறை வந்து நம்ம இங்கேயே நம்மளோட வேண்டுதல் என்னவோ அதை நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த கயிறை நம்ம இங்கே கட்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நிறைவேறும். தென் நிறைவேறினதுக்கப்புறமா நம்ம அந்த கோவிலுக்கு என்ன செய்யணும்னு மனசார ஒரு 100 ரூபாய் நீங்கள் கொடுத்தா கூட அதை அவங்க சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க. ஸோ நமக்கு அது நிறைவேறிடுச்சுன்னா பெரிய விஷயம் தானே. ஸோ நம்மளால் முடிஞ்ச காணிக்கையை நம்ம அங்கே போய் செலுத்தலாம். காணிக்கை செலுத்துறதுக்கு வந்தவங்களையும் நான் நேரடியாக பார்த்தேன். ஸோ அதனால தான் நான் இவ்வளோ கிளியராக சொல்கிறேன். இந்த நந்தி பகவான் அவ்வளோ அப்படி என்ன சொல்கிறது, எலிஜிபிளாக இருந்தது ஒவ்வொன்றுமே. அந்த நந்தியோட காலை கூட பாருங்களேன், எவ்வளோ அழகாக வந்து எவ்வளோ தூரத்தில் இருந்து பார்த்தாலும் அது தெரிகிற மாதிரி. அந்த மூக்கோட துவாரங்கள், அந்த வாய் பகுதி, கண்ணை பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக, அந்த மாலை கலர்ஃபுல்லாக இருந்தது. தென் அதுக்கு மேலே போடுற அந்த ஷால் மாதிரி போடுவாங்கள்ல, அது கூட நல்ல டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. நிஜமாக சொல்கிறேன், அப்படி ஒரு அழகு. அதை பிரம்மாண்டம்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ திஸ் இஸ் பிரம்மாண்டம். அதை வந்து நான் நேரில் பார்த்தேன். நம்ம எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை பார்க்கும்போது நம்ம அண்ணாந்து தான் பார்க்குற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, நந்தி வயிற்றுக்குள்ளே போயிட்டு அந்த சிவபெருமானை பார்க்குற ஃபீலே தனி. ஏன்னா அப்படி தான் இருப்பாராமா அவர். கைலாயத்தில் இமயமலையிலலாம் அப்படி தான் இருப்பாராமா. உள்ளே போகணுன்னே நம்மளே நம்ம மறந்துடுறோம். என்னடா ஒரு புது உலகத்துக்குள்ளே போன மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. ஸோ இந்த கோவிலை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. சேலத்தில் தான் இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை உங்களோட அம்மா அப்பாக்கோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ கோவில் ரிலேட்டடாக அவங்களுக்கு பிடிக்கும், முக்கியமாக சிவபெருமான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா இது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது உலகத்திலேயே பெரிய நந்தினா இவர் தான். ஸோ இதை பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. தென் இன்னும் கொஞ்சமே அங்கே வந்து புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் நான் ஒரு தடவை போகணும் அப்படி தான் நினச்சிருக்கேன். ஏன்னா கோவிலை ஃபுல்லாக கட்டினதுக்கப்புறம் நம்ம இன்னும் பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும்ல. ஸோ பட் ஐ ஃபீல் வெரி பிளெஸ்டு. ஏன்னா எல்லாமே நான் கிட்ட போய் பார்க்குற ஒரு காட்சி எனக்கு கிடச்சிது இந்த கோவிலில். ஸோ இன்னைக்கு இந்த பதிவு நான் உங்களுக்கு கொடுத்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன். தென் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல விலாகாக உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு நான் நம்பிக்கையாக இருக்கேன். என் விலாக் பிடிச்சிருக்கான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.